உயிரின் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். 12வது ஆண்டாக கலப்பை மக்கள் இயக்கம் நடத்தும் 306 பானைகளுடன் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிக்கு 3006 பானைகளுடன் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை தலைவர், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர், தென் மாவட்டங்களிலே ஒரு காலத்தில் சுயேட்சையாக தனித்து நின்று போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு நுழைந்து தன் வாதத்தால் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவை தலைவராக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணன் மாண்புமிகு அப்பாவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய மரியாதைக்குரிய நடிகை தேவயானி அவர்களே, அதற்கு முன்பார் வாழ்த்துரை வழங்கிய அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களே, சமத்துவ பொங்கலை தொடங்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் விஜய் வசந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற கன்னியாகுமரி நகராட்சி தலைவர் அருமை அண்ணன் குமரி ஸ்டீபன் அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆயர் வின்சென்ட் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எங்களோடு வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் அவர்களே, தம்பி நவீன் உட்பட நன்றி உரை நல்க இருக்கின்ற இந்த பேரூராட்சியின் தலைவி ஜானகி இளங்கோ உட்பட சமத்துவ பொங்கலிட வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அண்ணன் அப்பாவு அவர்கள் வாழ்த்துரை வழங்க வேண்டும், தலைமையுரை வழங்க வேண்டும். அருமை அண்ணன் பி.டி. செல்வகுமார் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக எங்களோடு வருகை தந்து அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அந்த பெருமை எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது, எங்களுடைய தலைமைக்கு இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது கலப்பை இயக்க தலைவராக இருந்து செயல்படுகின்ற அண்ணன் அவர்கள் எங்களோடு ஒருவராக இருக்கிறார். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை, சமத்துவ பொங்கலை மிகவும் சிறப்பாக நடத்துகின்றார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒரு திருவிழாவை முக்கிய திருவிழாவாக எடுப்பார்கள். கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் விழாவை மிகவும் சிறப்பாக எடுப்பார்கள். அதே போன்று இந்து மக்கள் தீபாவளி நிகழ்ச்சியை, தீபாவளியை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரம்ஜான் நிகழ்ச்சியை கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு முக்கியமான திருவிழா இருக்கிறது. ஆனால்
தமிழனாக பிறந்த அத்தனை பேரும் தமிழன் என்றால் ஒரே திருவிழா, அதுதான் பொங்கல் திருவிழா நிகழ்ச்சி. விழா என்றால் அது பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட பொங்கலாக கொண்டாடுவதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அதற்கு மெருகேற்கின்ற வகையில் அருமையண்ணன் PT செல்வகுமார் அவர்கள் 12 ஆண்டுகளாக இன்று 3006 பொங்கல் பானைகளுடன் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பணி தொடர வேண்டும், அவருடைய புகழ் வளர வேண்டும் என்று வாழ்த்தி காலத்தின் அருமை கருதி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.